நான் சமீபத்தில் சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் உடைக்கிற ஆண்டவரா ஆண்டவரே அப்படின்னு. நீங்கள் உடைப்பீங்களான்னு கேட்டேன். காரில் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், ஆமாம் நான் உடைப்பேன். நானே உடைஞ்சிட்டேன். என்ன உங்களை நம்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இப்படி ஒரு மேட்டரை குண்டை தூக்கி போடுறீங்க. ஆமாம் நான் உடைப்பேன். ஆனால் வியாதியை கொடுத்து உடைக்கிறவன் கிடையாது. நான் தோல்வியை கொடுத்து உடைக்கிற தேவன் நான் கிடையாது. வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸை கொடுத்து உடைக்கிற தேவன் நான் இல்லை. நான் எப்படி உடைப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்சிடென்ட் சொன்னார். போன வாரம் நீ இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே, அப்போ இப்படி ஒரு வார்த்தை சொன்னாயிலே, என்ன ஆச்சு அப்படின்போது, அந்த வார்த்தையை கேட்டப்ப நான் உடைஞ்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனை வெறும் வார்த்தையால் உடைக்க முடியும். என் ஜனங்களை நான் வார்த்தையினால் தான் உடைக்கிறேன். தேவனுக்கு வியாதியோடைய உதவி தேவை இல்லை. தேவனுக்கு ஃபெயிலியரோட உதவி தேவை இல்லை. ஆனால் தேவன் தன் பிள்ளைகளை வார்த்தையினால் தான் திருத்துகிறார், வார்த்தையினால் தான் உருவாக்குகிறார். அவருடைய வசனமே சகலத்தையும் புதிதாக்குகிறது. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் நேராக போய் பார்த்து, லா பேசுகிற பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் மாமா நீங்க பிரசங்கிக்கிற தேவன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி திரும்பி பார்ப்பார். அதானம்மா எனக்கே தெரியல. போன வாரம் அடிப்பாருன்னு பேசினேன், இந்த வாரம் ஆசீர்வதிப்பாருன்னு பேசுறேன், முந்தின வாரம் நொறுக்குவார்னு பேசினேன், அதுக்கு முந்தின வாரம் இப்படி மாறி மாறி பேசுறேன். அதனால தான் அங்கிள் எனக்கே குழப்பமா இருக்கு. அவர் நல்லவரா கெட்டவரா? நீ பாவி என்று சொல்லி என் வாழ்க்கையிலே அழுதவர்களை விட அவர் உன்னை மன்னிச்சிருக்காருன்னு சொல்லி அழுதவனைத்தான் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் தைரியமா பிரசங்கிப்பேன். நீ பாவி என்று சொல்லி அழுதவர்களை விட அவர் உன்னை மன்னிச்சிருக்கான்னு சொன்னப்ப அழுத நிறைய பேர். இன்னொன்னு நான் பார்த்துக்கிறேன், நான் திட்டி அழுதவர்களை விட சரி விடு இனிமே செய்யாதன்னு சொல்லும்போது அழுதவர்களுக்கு அதிகம். என் அன்புக்குரியவர்களே, தண்டனை ஒருவனை மாற்றாது. தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் யாரு? கர்த்தர் அல்ல. நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றுக்கும் கர்த்தர் பொறுப்பு அல்ல. சிலுவைக்கு வந்தா சார் சிம்மாசனத்துக்கு போக முடியும். ஆமா, அதான் நாங்களும் சொல்றோம். நீ சொல்ற இழுவை இருக்கு பாரு, அந்த சிலுவை இல்ல. நீ சொல்ற வியாதி பாடுற சிலுவை இல்ல. எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த சிலுவைக்கு நீ வருவாயானால் சிங்காசனத்துக்கு நீ உயர்த்தப்படுவாய். யோனாவை நேசத்தினால மீனை ஃபாஸ்டிங் போட்டார். தானியேல் நேசத்தினால சிங்கத்தை ஃபாஸ்டிங் போட்டார். எனக்காண்டி எல்லாம் ஃபாஸ்டிங் போடும், நீ ஃபாஸ்டிங் போடாத. போட்டுக்க, போட விருப்பப்பட்டா போட்டுக்க, போட்டுத்தான் வாங்கணும்னு நினைக்காத. அவர் நல்லவர். கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறபடினாலே we are called to belong to Jesus Christ. நாம் அவரை முற்றிலுமாய் சார்ந்தவர்களாய் இந்த பூமியிலே வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அல்ல, அவர் செய்து முடித்த கிரியைகளை சார்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே உங்கள் யாருக்கும் இந்த பூமியில் எக்ஸாம் கிடையாது. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் எல்லோருக்காகவும் பைபிள் சொல்லுது, நம் எல்லோருக்காகவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. வாழ்வே நம் எல்லோருக்காகவும், அதாவது for us, எனக்கு, it's not to us, it's for us. அதாவது for us means நான் செய்ய வேண்டியதை behalf of me, என்னுடைய சார்பாக எனக்காக அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு வியாதி, வறுமை, வேதனை, கவலை, கண்ணீர்
கஷ்டம், குழப்பம், திகில், பயம் என்கிற இந்த பொல்லாத இந்த உலகத்தோடு கட்டப்பட்டிருந்த நம்மை இந்த உலகத்தின் எல்லாவித விதிகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவர் தம்மை தாமே நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். உங்களை பற்றியா பேசிட்டு இருக்கிறேன். திட்டுனா மட்டும் எனக்குன்னே அவர் பேசினாரு. என்னத்தான் திட்டினாரு? திட்டுறதை மட்டும் உனக்குன்னு எடுத்துக்கிறியே, ஆசீர்வாதத்தை மட்டும் உனக்குன்னு எடுத்துக்கவே மாட்டேன்ற. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். உங்களை பத்தி தான் எழுதியிருக்கு. நீங்க யாருக்கோன்னு என்ன செஞ்சிருக்க கூடாது, உட்காரக்கூடாது. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. எல்லாம் உங்களுக்காக, எல்லாம் உங்களுடையதே. பைபிள் இருக்க எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுடையதே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவர் நினைத்தாரோ அதை செய்து முடித்திருக்கிறார். இன்னும் என்ன செய்ய வேண்டும் நினைத்தாரோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதற்காகத்தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கைத்தட்டு போது ஒரு ஆமென். கேட்குது? ஆமென். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா யாருமே தடுக்க முடியாது. மனுஷனுடைய பாவம் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாக இருந்த போது அந்த பாவத்துக்கான கிரயத்தை கூட அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார். ஒழிய நீ தகுதி இல்லைன்னு ஒதுக்கவே இல்லை. தகுதி இல்லைல்ல, உன்னை நான் தகுதியாக்குறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் நம்மளை மிஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளை யூஸ்லெஸ் நினச்சிருப்பாங்க, நம்மளை தொடச்சி போடுற துணியாக தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இவங்க கூட இந்த லைஃப்லாம் செட்டில் ஆகாதரான்னு தூக்கி எறிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் மறுபடியும் உங்களை பார்த்து உங்கள் அருகில் பரவாயில்ல, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அதுதான் யோசேப்பு கதை எந்த பெரிய டைரக்டரோட ஒரு சிறப்பானது. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்தில் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி செய்வார்கள். சத்துருக்கள் மத்தியிலே உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. சாப்பாடு யார் வேணாலும் போடலாம் சார், ஆனால் உங்கள் எதிரியை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். கைத்துட்டீங்க ஒரு தடவை இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். வரலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு மேகசினில் நான் பார்த்தேன், சொல்கிறேன், பவுல் இப்படி நடுவில் நிற்கிறாப்புல. இந்த பக்கம் என்ன போட்டிருக்கு? ஏரோப்ளைன், ஃப்ளைட்டு போட்டிருக்கு. இங்கிட்டு ஷிப்பு, கப்பல், இங்கிட்டு ட்ரெயின், இங்கிட்டு பஸ்ஸு, இங்கிட்டு காரு. இந்த பக்கம் ஏரோப்ளைன், இங்கிட்டு கப்பல், ட்ரெயின், பஸ்ஸு, காரு, அடுத்து டெலிஃபோனு, டெலிகிராமு, அடுத்து செல்ஃபோனு, அடுத்து வேற என்ன சொல்லுங்க? இன்டர்நெட்லாம். அப்போ நான் பார்த்தப்ப இன்டர்நெட்டே வர அந்த படம் பார்த்தப்ப இது எல்லாம் சுற்றி போட்டிருக்கிறாங்க. நடுவில் பவுல் நிற்கிறார். ஒரு வசனம் முன்னாடி போட்டு, இவைகள் எல்லாம் எனக்கு இருந்திருந்தால் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அதை இது வாட்ஸ் த மீனிங்? இதெல்லாம் எனக்கு இருந்தா, இதெல்லாம் இல்லாமலே நான் அவ்வளோ வேலை பார்த்தேன்டா. இதெல்லாம் எனக்கு இருந்தால் நான் எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன். என் அன்புக்குரியவர்களாகவே உங்களை அப்டேட் பண்ணிக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் நீதிமான் என்கிற உணர்வே. ஆமென். நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல உங்கள் சூழ்நிலைகளினாலே நீங்கள் சோர்வாக இல்லை. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நான் நீதிமான் என்கிற உணர்வில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த சூழ்நிலை மத்தியில் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா the greatest blessing from cross is the feelings of righteousness. நான் ஒரு நீதிமான்ற உணர்வு இருந்தா, நீங்க பாவின்ற உணர்வு இருந்தா பரலோகத்தில் நடந்தா கூட குனிஞ்சு குனிஞ்சு நடந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க நீதிமான்ற உணர்வு இருந்தா நரகத்துக்குள்ள போனா கூட ராஜா மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது கடியும் என்னை தேற்றும் என்று
அருமையான தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ சூழ்நிலையை பத்தி கவலைப்படாத. ஏன்னா சூழ்நிலை ஒரு உணர்ச்சியை மாற்ற முடியாது. ஹைகோர்ட்ல கேச போடியா, நான் நீதிமான்னா கூண்டுக்குள்ள எப்படி நிற்பேன்? பராசக்தி சிவாஜி கணேசன் மாதிரி தான் நிற்பேன். நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் குற்றவாளி கூண்டில் இருந்தாலும் நீங்கள் நீதிமான் என்றால் நீங்கள் தைரியமாகத்தான் நிற்பீர்கள். யாருமே வாதாடினா கூட உங்களுக்காக. ஆனா ராம்ஜெத் மலானி உங்களுக்காக வாதாடினா கூட, பிரேமானந்தா அவருக்கு ராம்ஜெத் மலானி தான் வாதாடினாரு, ஆனாலும் ஒரு பயத்தோடு தான் நிற்கிறாரு. ஏன்னா அவர் குற்றவாளி. நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல வரேன், நீங்க ஆள் படை அம்பு அத்தனை இருந்தாலும் உங்க மனசுல நீங்க குற்றவாளின்ற உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க பயந்துகிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி 400-500 பேர் நின்னாலும், பாஸ்ட் பிஷப் மாடரேட்டர் யார் நின்னாலும், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் உணர்வு இருந்தால், ஆமென், நீங்க தைரியமா தான் நிற்பீங்க. எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக யுத்தம் நேர்ந்தாலும் என் இருதயம் கைத்தட்டுங்க. பயப்படாது, பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. நான் பயப்பட மாட்டேன்ல, என் ஹார்ட் பயப்படாதியா, போட முடிய ஆண்டவனே நம்ம பக்கத்தில். ஸோ ஐ ஆம் அ ரைச்சியஸ் மேன் என்கிற அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நீதிமான்றதை மட்டுமே உணருங்களேன். நான் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். உணர்வுகளிலே மிக ஆசீர்வாதமான உணர்வு நான் ஒரு நீதிமான் என்கிற உணர்வு. ஐயா, அதை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையில் உங்களுக்கு கொடுத்தார். அந்த ஃபீல் தான் இந்த உலகத்தில் உங்களை ராஜா மாதிரி வாழ வைக்கும். நீங்கள் யார் என்று உங்கள் எதிரிகள் சொல்லுகிறார்களே, அது நீங்கள் அல்ல. நீங்கள் யார் என்று உங்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்களே, அதுவும் நீங்கள் அல்ல. நீங்கள் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அதுவும் நீங்கள் அல்ல. நீங்கள் யார் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், 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 ஆமென். ஒரு தடவை தேக்கடி பக்கம் போயிட்டு, தேக்கடி வந்து குற்றாலம் ஏதோ இடம் நினைக்கிறேன், குளிச்சுட்டு நாங்கள் ஒரு வேனா போயிருந்தோம், இன்னொரு சர்ச்சோட சேர்ந்து போயிருந்தப்ப, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி அவன் வந்த உடனே இதுதான் டைலாக் நம்ம சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. நான் குளிச்சுட்டு நல்லா கொண்டு குளிச்சுட்டு வந்தவொடனே வந்துட்டேன், ஆள் ஃபேர் ஆகிட்டு உருவேனா இல்லை அப்படின்னு நான் ஒருத்தன் வெளியில் நின்று, அப்படியா அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போனோம், இன்னொருத்தே இன்னும் ஆள் கலர் ஆகிட்ட, இதெல்லாம் பேசி வச்சுருக்காங்க எனக்கு தெரில. அடுத்து உள்ளே உட்காந்து 10 பேர், கால் கலர் ஆகிட்டேயா, என்ன அது ஸ்கின் இவ்வளோ டோன் மாறிடுச்சையா, ஒன்று உனக்கு கலராக தான் ஆகிட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு. உடனே கண்ணாடி எடுத்துகிட்டு பார்த்தேன் பாருங்க, அது வழக்கம் போல் ஆமாம் கோதுமை சப்பாத்தி மாதிரி அப்படிதான் ப்ரௌனிஷாக இருக்கு. ஆமாம், அதுதான் ரொம்ப வேல்யூவானதுங்க. அப்போ எவன் வேணால் என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், வேத வசனமாகிய கண்ணாடி நீ நீதிமான் என்று சொல்லும் என்றால் நீங்கள் நீதிமானாத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் நீங்கள் சுகமாய் விட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்தாலும் அது பொய் தான். இது உண்மை என்றால் இது பொய்யாகி இருக்கும், இது உண்மை என்றால் இது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த கை தட்டுங்கன்னு சொல்ற ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க மியூசிக்கை பற்றி. இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ணுது, உங்கள் சோலை வந்து ஓப்பன் பண்ணுது. புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்கள் சோல் மியூசிக்கு ஓப்பன் ஆகும்போது உங்கள் ஸ்பிரிட்லேருந்து தேவன் உங்கள் சோலுக்குள்ள வேலை செய்கிறார். ஏன் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறது? வாக்குத்தத்தம் உங்கள் சோலை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் தேவன் வேலை செய்யுது. அதில் நிறைய பிபிலிக்கல் காரியங்கள்லாம் இருக்குது, அது தெரியாமல் நம்ம எதையாச்சும் குழப்பக்கூடாது. அப்படித்தான் தேவனை ஆராதிப்பதும், தேவனை வொர்ஷிப் பண்ணுறது, கை தட்டுறது, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி வாங்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையிலே சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்போ இதை மட்டும் ஏன் சொல்லி வாங்குற அப்படின்னு சரி விட்டுருங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த ஃபீலை நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது, பாவமே உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது பிசாசு வர்றதுக்கு டோரே உங்களுக்கு இல்லை. டோர் இல்லாத வீட்டுக்குள்ளே பிசாசு நுழையவே
முடியாது. இல்லை சார், என் வீட்டுக்குள்ள அவன் இருக்கிறான் சார், நான் அவனை துரத்தணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போவே பிசாசு உங்கள்கிட்ட வந்து இப்போதான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன்றேன். வெளியே போனீங்கன்னா அவன் சொல்லி அப்போ உள்ள இருக்கேன்னு நம்பிட்டு நீ சரி பரவாயில்ல, வெளியே போகணும்னு டெலிவரன்ஸ் இருக்கு சார், ஓகே இருக்கட்டும், அது செகண்ட் கிளாஸ் டெலிவரன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? அவன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. அப்ப இங்கனுக்குள்ள வியாதி தெரியுது, பிரச்சனை தெரியுது, இதெல்லாம் வெளியே நிக்கிறனோட நிழல் தான் உள்ள இருக்கிறே ஒழிய ஆள் உள்ளே இல்ல. ஒரு அருவாள் ஒருத்தன் வெட்டும் சார், ஆனா அருவாளோட நிழல் ஒருத்தன் வெட்டாது. அப்படித்தான் தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் மரண இருளில் நடக்கும்போது சொல்ல, மரண இருளின் the shadow of death அப்படிதான் சொல்றாரு. அந்த இருள் தான், மரணத்தோட இருள் தான் இங்க விழுகுதே ஒழிய மரணம் என் மேல விழ முடியாது. பயப்படாத, அங்க வியாதி இல்ல. அதுதான் ஃபேக்ட், அதுதான் ட்ரூத். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து நீங்க அதை சொல்றதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் சுகமாவீர்கள் என்று விசுவாசிக்கும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை, நீங்கள் சுகமானீர்கள் என்று விசுவாசிக்கிறதா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். புரிஞ்சவங்க பின்னாடி இல்லையா சொல்லுங்க. தி ஃபெய்த், ஒரே விசுவாசம் என்னவென்றால் கிறிஸ்து சிலுவையிலே முடித்தார். மறுபடியும் இதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன். இல்லை சார் சுகமாவே அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தப்ப நான் சுகமாயிருக்கேன் சார் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வியாதிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ மறுபடியும் நீங்கள் சுகமாவீங்க, ஜோம் பண்ணி சுகத்தை விசுவாசிப்பீங்க, சுகமாவீங்க. திரும்ப 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 வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப 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 ஜோம் பண்ணி திரும்ப 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 சுகமாவீங்க. ஆனால் வியாதி எனக்கு வராது அப்படின்னு நிற்கும்போது திரும்ப 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 வியாதி உங்களுக்கு வரவே முடியாது. 2 தடவை நீங்க இப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? வியாதி வராதுன்னு தானே விசுவாசிக்கிறீங்க. வியாதி வரவே முடியாது. ஆனா சுகமாகவும் வரும், சுகமாகவும் ஜெபம் பண்ணுவேன், சுகமாகவும் நீ நம்புனீங்கன்னா நான் என்ன சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் டெம்பரரி சொல்யூஷன் அல்ல, பெர்மனன்ட் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். அந்த சொல்யூஷன் என்னவென்றால், நான் சுகமாக்கப்பட்டு தான் இருக்கிறேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் என் வழியாய் வருவதே இல்லை. நீ அவர்களை தேடியும் கையத்தட்டு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அப்ப வியாதி பலவீனம் பிரச்சனை இதெல்லாம் வரலன்னா கர்த்தருடைய வல்லமை எப்படி சார் தெரியும்? அப்ப கர்த்தருடைய வல்லமைன்றதே உங்களுக்கு எதிர்மறையா எதையாச்சும் நடத்தணும், அதுல இருந்து உங்களை விடுவிக்கணும், அப்படிதான் ஒரு பிளான் போட்டிருக்காரா? இப்போ உங்களுக்கு வியாதியே இல்லைன்னா தேவனுடைய வல்லமை என்னன்னே உங்களுக்கு தெரியாம போயிருமா? சார் வியாதி வந்து சுகமானவன் கடவுள் வல்லமை உள்ளவர்னு விசுவாசிப்பானா, அதை விட 100 மடங்கு வியாதியே வராம நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்றவன் தானே சார் அதிகபட்சமா வந்து விசுவாசிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் எனக்கு 100கணக்கான வந்து செத்துவன் பழச்சிருக்கான் அப்படின்னு செய்தியை நான் பார்த்துருக்கேன். அந்த வாட்ஸ் தட் அந்த சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை விட ஒரு மனுஷன் எனக்கு 50 வருஷம் வியாதியே வரல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனால எனக்கு இருந்த வியாதியெல்லாம் சுகமாயிருச்சு, இந்த 50 வருஷம் ஒரு தடவை கூட டாக்டர்கிட்ட போகலன்ற சாட்சியை படித்தப்ப எனக்கு 1000 மடங்கு அதிகமாக விசுவாசம். தேவன் எவ்வளவு நல்லவராய் இருப்பார் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதியே அனுமதிக்காமல் அவனை பாதுகாப்பாய் கண்ணின் மணி போல பாதுகாத்திருப்பார். அந்த தேவன் உங்கள் தேவன். ஆமாம், அந்த தேவன் உங்கள் தேவன். உங்கள் தேவனை குறித்த அறிவு குறையும் போது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களின் அளவு என்ன செய்கிறது? குறைகிறது. அவர்கள் தங்களுக்குள் இருந்த அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். ஏன் அந்த ஜீவன்னா ஜோயே ஜீவன். அந்த ஜீவன் என்னன்னா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, ஆரோக்கியம், சுகம், பலன், குழந்தைகள், பெருக்கம், வாழ்க்கை, எல்லாவற்றிலும் இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன். இந்த ஜீவனுக்கு அந்நியரா இருந்தாங்களாம் ரட்சிக்கப்பட்டவன் கூட. ஏன்னா தங்களுக்குள் இருந்த அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு என்னன்னா, தேவன் மனுஷனை புடமிடுவார். என்ன செய்வாரு? தேவன் மனுஷனை உடைப்பார், அடுத்து நொறுக்குவார். இதெல்லாம் செஞ்சுதான் கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உருவாக்குறாரு என்பதுதான்.
அதனால உடைக்கப்பட்டு அழுகிறான். எஃப் மேஜர் கொடுப்பா, ஜி மேஜர். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, கிருபையே, come on, கிருபையே, கிருபையே. ஆமென். இதெல்லாம் பாடும்போது மனிதன் என் வாழ்க்கையில் நான் உடைக்கப்படும் போது தான் தேவனை நான் அதிகம் அறிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். நான் சிலுவையில் தேவன் உடைக்கப்பட்டதை பார்த்த பிறகு, தேவனோ யோபு எழுதுறாரு, அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை நொறுக்க சித்தமானார். சொல்லுங்க. அவர் தம் கரத்தை நீட்டி, சொல்லுங்க, என்னை நொறுக்க சித்தமானார். யோபு சொல்றாரு. ஆனால் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டார். நான் தப்பா நிறையா பேசிட்டேன், ரப்பர் இருந்து அழிச்சிருக்கு ஆண்டவரே. நீ தானப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, நான் சொல்லுகிற வார்த்தைகள் கல்வெட்டில் எழுதப்பட்டால் நல்லா இருக்கும். நீல அதான் எழுதிட்டேன். கடைசியில் வந்து அழிச்சிட்டு வந்து கல்வெட்டில் எழுதுனேன். அப்புறம் கடைசி தப்பா, அதுதான் நான் எழுத மாட்டேன்னு தப்பா பேசிட்டு இருக்கேன். ஆனால் நீ எழுதுன்னு எழுதிட்டேன். சரி, இருந்துட்டு போது விடு. எதுக்கு பின்னாடி கொள்ள பேர் வந்து பேசுவாங்க, அவங்களாம் பேசக்கூடாதுன்றக்காண்டி இது இருக்கட்டும்ட்டார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை நொறுக்க சித்தமானார். யோபு சொன்னார். இதை வச்சு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, தேவனோ யோபுவை அல்ல, அவரை நொறுக்க சித்தமானார். யார? குமாரன. அப்ப யோபு என்ன நொறுக்குவார்ன்றாரு. பிதா சொல்ற, ஒன்னு நொறுக்க மாட்டேன்டா, உங்க எல்லாருக்கும் சேர்த்து என் பிள்ளைய சிலுவையில் நான் நொறுக்கிறேன். ஏன் நீங்களும் நான் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஸோ அதனால தேவன் என்ன உடைப்பார் என்கிற வார்த்தையை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் உடைக்கப்பட்ட போதெல்லாம் தேவனை அதிகமாக நான் புரிந்து கொண்டவன். என் வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் வியாதி வரும்போது, வேதனை வரும்போது, இதெல்லாம் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் நினைச்சா அந்த நேரத்தில் கடவுளோட கனெக்டாக இருக்கு. எனக்கு அதான் பேச போறேன். உங்கள் தேவன் யார்? உங்கள் தேவன் நல்லவரா கெட்டவரா? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் நேராக போய் பார்த்து, லா பேசுகிற பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் மாமா சொல்லுமா அப்படின்னாரு. நீங்க பிரசங்கிக்கிற தேவன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி திரும்பி பார்ப்பார். அதானம்மா எனக்கே தெரியல. போன வாரம் அடிப்பாருன்னு பேசினேன், இந்த வாரம் ஆசீர்வதிப்பாருன்னு பேசுறேன், முந்தின வாரம் நொறுக்குவார்னு பேசினேன், அதுக்கு முந்தின வாரம் இப்படி மாறி மாறி பேசுறேன். அதனால தான் அங்கிள் எனக்கே குழப்பமா இருக்கு. அவர் நல்லவரா கெட்டவரா? உங்களுக்குள்ள கூட அந்த குழப்பம் இருக்கு. ஆனா நிறைய இல்ல, கொஞ்சமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா களை பிடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் என்கிற வெளிப்பாடு பெற்றவர்கள் தான் கிருபை என்கிற வெளிப்பாட்டை பெற முடியும். ஏனென்றால் கிருபை என்ற வார்த்தையோடு தொடர்புடைய வார்த்தை அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை தேவன் நல்லவர் எல்லாம் ஆமேன்வான். எப்பவுமே நல்லவர் ஒரு 5 பேர் மட்டும் எந்திரிப்பாங்க. அப்ப இங்க இப்படி இருக்குல்ல, அங்க அப்படி இருக்குல்ல. அதை தவிர முதலே கேட்டேன், அவருக்கு நல்லவரா கெட்டவரான்னு. அப்ப நீ சொல்லு, நல்லவரும் சார் கெட்டவரும் சார்னு சொல்லு. அது சொல்றதுக்கு பயப்படுற, ஏன்னா போட்டு தைக்கிறவாருன்னு ஒரு பயம் வர அவனுக்கு இருக்கு. மனசுக்குள்ள கெட்டவர்னு வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவர்ன்ற. இல்ல 50 நல்லவர் 50-50 கிராக் ஜாக்கு இல்ல. அவர் எப்பவுமே நல்லவர், 100% நல்லவர். பார்வோன் அவர் தானே கடினப்படுத்தினார். அதுக்கு தானே யாத்திராம் புத்தகத்தை விளக்க உரையை வாங்கி படின்னு சொல்றேன்.